Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா how to execute PowerShell using Jenkins in Tamil. ஸோ ஜென்கின்ஸ்லேருந்து எப்படி ஒரு PowerShell கமாண்டோ இல்லை PowerShell ஸ்கிரிப்டோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம லோக்கலையும் டெமோ பார்ப்போம் அண்ட் தென் ஒரு விஎம் கிரியேட் பண்ணி ஸோ அந்த விஎம்மில் இப்போ ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ ஜம்ப் ஹோஸ்ட்டாக வச்சு அதில் எப்படி PowerShell ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறத பார்ப்போம். ஸோ இந்த டெமோ செஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லோக்கல் ஹோஸ்ட்டு. ஸோ இதுதான் விண்டோஸ் மிஷின். நான் இப்போ கரண்ட்டாக ஹோஸ்ட் மிஷினாக வச்சுருக்கிறது. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு இப்போ டிஃபால்ட்டாக விண்டோஸ் 10 இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த ஹோஸ்ட் மிஷினை நான் வந்து ஏஜென்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இந்த லோக்கல் மிஷின்லேயே நம்ம வந்து எப்படி ஒரு PowerShell ஸ்கிரிப்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லை PowerShell கமாண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிள் கமாண்ட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா எக்ஸிக்யூட் PowerShellனு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். இது ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டாக இருக்குன்னா நான் பைப்பன் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் ஒரு PowerShell ஸ்கிரிப்ட் கமாண்டோ இல்லை PowerShell ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ அது நீங்கள் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். ஸோ கான்ஃபிகர் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டோட கான்ஃபிகர் ஜாப் ஐட்டமோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிங் PowerShell கமாண்ட்ஸ். ஸோ இது இப்படி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு இப்போ லோக்கல் மிஷினில் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டில் வந்து ஆடு பில்டு ஸ்டெப்புன்னு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சிம்பிளாக எக்ஸிக்யூட் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் வந்து ப்ளக்இன் நீங்கள் PowerShell ப்ளக்இன் யூஸ் பண்ணால் எக்ஸிக்யூட் PowerShell கமாண்ட்னே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேட்ச் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா PowerShell.exe அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கெட் ஐஃபன் சர்வீஸ். ஸோ இந்த கமாண்டை கொடுத்தேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் மிஷினில் PowerShell இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா ஸோ PowerShell.exe அண்ட் கெட் ஐஃபன் சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு பில்ட் நவ் கொடுத்தேன்னா ஸோ PowerShell கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ நான் அந்த மாஸ்டர் மிஷின்லேயே தான் PowerShell கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் போய் நம்ம அவுட்புட் செக் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மிஷின்லேயே போய் இதாகிடுச்சு PowerShell கமாண்ட் கெட் சர்வீஸ். ஸோ இதுதான். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் போய் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து PowerShell கமாண்டோட அவுட்புட்டு. ஸோ என்னென்ன சர்வீஸ் என்னென்ன ரன் ஆகிட்டுருக்கோ அது எல்லாமே காட்டுது. ரன்னிங் ஸ்டாப் எல்லாமே காட்டுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு விண்டோஸ் பேட்ச் கமாண்டு நான் யூஸ் பண்ணி ஒரு PowerShell.exe போட்டு அதை கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு PowerShell ஸ்கிரிப்ட் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கெட் சர்வீஸ் இது போட்டு பைப்லைன் போட்டு ஸோ வேர் ஆப்ஜெக்ட் டாட் நேம் dot status. So status equal to running. ஸோ என்னென்ன சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு PowerShell ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா C:\, ஒரு ஜென்கின்ஸ் PowerShellனு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோல்டரானு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு கெட் ரன்னிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு PowerShell ஸ்கிரிப்ட் நான் அங்கே சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த PS1 எப்படி நம்ம ஜென்கின்ஸ் இதை எப்படி கால் பண்ணுறதா பார்ப்போம். ஸோ எக்ஸிக்யூட் PowerShell இருக்குது. ஸோ இப்போ நான் இன்னொரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் PowerShell ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். PowerShell ஸ்கிரிப்ட் இது ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்டு. ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ லாஸ்ட் வந்தீங்கன்னா ஆட் பில்ட் செட்டப்ன்றது இதில் போயிட்டு எக்ஸிக்யூட் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் கொடுத்துட்டு ஸோ PowerShell.exe கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அதோட பார்த்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ C:\, தான் இருக்குது. ஸோ C:\/ Jenkins
ஸோ ஜென்கின்ஸ் ஐஃபன் பவர் ஷெல்னு இருக்கு. ஸோ இந்த பார்த்து இப்போ நான் கொடுக்குறேன் ஜென்கின்ஸ் ஐஃபன் பவர் ஷெல் ஸ்லாஷ் கெட் ஐஃபன் ரன்னிங் ஐஃபன் சர்வீஸ். ஸோ கெட் ஐஃபன் ரன்னிங் ஐஃபன் சர்வீஸ் டாட் பிஎஸ்1. ஸோ இது நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு அப்ளை சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் பர்டிகுலர் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் அப்சல்யூட் பாத்துக்கு நான் கொடுத்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சு இப்போ நான் இதில் போயிட்டு கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரன்னிங் ஸ்டேட்டோட அவுட்புட் தான் இருக்குது. ஸோ இது ஒரு நம்ம பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அட் ஏ டைம் பவர்ஷெல் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுவே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ரிமோட் மிஷினில் போய் நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரிமோட் மிஷினை வந்து இதில் நோட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு நான் விஎம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட விஎம் விண்டோஸ் 2K12. ஸோ இது வந்து ஹோஸ்ட் மிஷின். ஸோ ஜென்கின்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற ஹோஸ்ட் மிஷினோட ஐபி அண்ட் தென் 8080. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஸோ நீங்கள் சேம் அதே மாதிரியே மேனேஜ் ஜென்கின்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ மேனேஜ் நோட்ஸில் போயிட்டு நியூ நோட். இப்போ நான் இங்கே வந்து இந்த இந்த கரண்ட்டு விண்டோஸ் விஎம்மை நான் ஒரு ஜென்கின்ஸ் ஏஜெண்ட்டாக இப்போ நான் வந்து பெர்மனண்ட் ஏஜெண்ட்டாக நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ பெர்மனண்ட் ஏஜெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் 5 கொடுக்குறேன். ஸோ ரிமோட் ரூட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா c:/jenkins. ஸோ இந்த விஎம்மில் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்ன ரிமோட் டைரக்டரி அதோட பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது நீங்கள் வந்து விண்டோஸ் விஎம் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ விண்டோஸ் விஎம் லேபிள் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ எந்தெந்த ஏஜென்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஏஜென்ட்டில் போயிட்டு சரி அந்த பர்டிகுலர் லேபிள்ஸில் இருக்க விண்டோஸ் ஏஜென்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்க சர்வர்ஸில் எல்லாமே போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த லேபிள்ஸ் வந்து அதான் யூசேஜ். ஸோ இந்த லேபிள்ஸ் நீங்கள் எந்தெந்த ஏஜென்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்தந்த ஏஜென்ட் மிஷினில் போய் ஜென்கின்ஸ் ஸ்கிரிப்டோ ஜென்கின்ஸ் பவர்ஷெல் கமாண்டோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் செட்டப் பண்ணணும் இல்லை டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேபிள்ஸ் அதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து யூஸ் வெப்சாக்கெட் கொடுக்குறேன் லான்ச் மெத்தட். ஸோ நீங்கள் இதில் எந்த இதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லான்ச் ஏஜென்ட் பை கனெக்டிங் டு த மாஸ்டரில் நான் யூஸ் வெப்சாக்கெட் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஜாவா agent.rar வரும். ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லான்ச் ஏஜென்ட் ஃப்ரம் ப்ரௌசர் போட்டு ஸோ ஜேஎன்எல்பி ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதில் போயிட்டு நான் இந்த ஜேஎன்எல்பி ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மிஷினில் கண்டிப்பாக ஜாவா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நான் லான்ச் கொடுக்குறேன். லேட்டர் கொடுத்துறேன். ஸோ அது இன்ஸ்டால் ஆகலை போல். ஸோ அது வேறு அடிக்குது. ஸோ இப்போ நான் ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஜார் ஃபைல் போட்டு ஸோ இங்கே ஜாவா -jar கொடுப்போம். ஸோ டவுன்லோட்ஸில் இப்போ நான் ஜென்கின்ஸ் ஜாரா கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன எரர் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டு கிடையாது, இது ஐபி வரும். ஸோ இப்போ நம்ம ஐபியோட எப்படி நம்ம இங்கே செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கான்ஃபிகரில் போயிட்டு ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் போங்க. ஸோ அதில் போயிட்டு இங்கே கான்ஃபிகர் சிஸ்டம்னு இருக்கும். ஸோ இதில் போய் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஐபி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஐபியில் தான் நம்ம வந்து எல்லா மிஷினும் நம்ம ஏஜென்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டு கிடையாது. ஸோ இப்போ நான் அதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஐபியாக கொடுக்குறேன். இன்ஸ்டெட் ஆஃப் அதில் எரர் அடிக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லோக்கல் ஹோஸ்ட் கிவ் ஐபி ஆர் ஹோஸ்ட் நேம்னு வரும். ஸோ இப்போ நான் ஐபி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஐபி கொடுத்து இப்போ நான் திரும்பி அப்ளை பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ போய் திரும்பி நான் அந்த மாஸ்டர் நோடுக்கு ஐபி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஐபி இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும்.
ஸோ இப்போ நான் அகெயின் இந்த லான்ச் ப்ரௌசர் நான் டவுன்லோடு பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதோட லிங்க் வந்து நீங்கள் கீழேயே பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் கார்னரில் 192.168.43.124 வருது. ஸோ இதுதான் வந்து ரிமோட் ஜென்கின்ஸோட மாஸ்டர் ஜென்கின்ஸோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது, அது போடாதீங்க. ஸோ இப்போ நான் இந்த ஜென்கின்ஸ் எதன்ட்டு இப்போ நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ டவுன்லோட் அப்ளிகேஷன் கரெக்டாக வருது. இதுக்கு முன்னாடி எரர் அடிச்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரன் கொடுத்துட்றேன். ஸோ வெப்சாக்கெட் கனெக்ஷன் ஓப்பன் கனெக்டட்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ இன்ஸ்டால் சர்வீஸான்னு கேட்கும் இந்த ஃபைலில் லெஃப்ட் சைடில். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் சர்வீஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ ஏஜென்ட் இஸ் கனெக்டட்னு வந்துருச்சு. சரி, நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட மாஸ்டர் மிஷினில் இருந்து இந்த விஎம்க்கு வந்து நான் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2K12 ஏஜென்ட் வந்து அப்பில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு நியூ ஐட்டம் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரிமோட் எக்ஸிக்யூட் பவர்ஷெல் ரிமோட் பவர்ஷெல் எக்ஸிக்யூஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இது மீனிங்ஃபுல்லாக நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்டு. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இதில் நோடு பேராமீட்ரு பிளகின்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நான் திரும்பி அகெயின் இந்த பேஜை விட்டு வெளியில் போயிட்டு ஸோ மேனேஜ் என்கின்ஸில் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு மேனேஜ் பிளகின்ஸில் போயிட்டு ஸோ நோடு பேராமீட்டர்னு இருக்கும். ஸோ நோட் அண்ட் லேபிள் பேராமீட்டர்னு இருக்குது. ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேனுவலாக நோட் அண்ட் லேபிள் மென்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் நோடில் போய் நீங்கள் பவர்ஷெல் ஸ்கிரிப்டோ இல்லை வேறு ஏதாவது டெப்ளாய்மெண்ட்டோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நோடு லேபிள் பிளகின் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்பி டேஷ்போர்டுக்குள்ளே போகிறோம். ஸோ நான் க்ரியேட் பண்ண ரிமோட் பவர்ஷெல் எக்ஸிக்யூஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ரிமோட் மிஷினில் போய் ஒரு பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் நோட் அண்ட் லேபிள் பேராமீட்டர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் மிஷினில் போய் நோட் ஏஜென்ட்டில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ இப்படி தான் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பேராமீட்டரைஸ்ன்ட்டு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் லேபிள் கொடுக்கலாம் இல்லை நோடு கொடுக்கலாம். ஸோ லேபிள்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லேபிள் நேம் விண்டோஸ் -விஎம் அதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா ஸோ இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் நோட் நேம் ஸோ டேட்டா நீங்கள் நோட் நேமே கொடுக்கலாம். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் டிஃபால்ட் நோட் நேம்ஸ் எல்லாமே இதில் வந்து வியூ ஆகும். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் 2002K12 ஸோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட் நேம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்தீங்கன்னா ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் கொடுத்துட்டேன். ஸோ PowerShell.exe கெட் சர்வீஸ் கொடுக்குறேன். சாரி கெட் ப்ராசஸ் கொடுப்போம். ஸோ கெட் ப்ராசஸ் கொடுத்துட்டு இப்போ அப்ளை சேவ் கொடுக்குறேன். ஸோ பில்டு வித் பேராமீட்டர்ஸ்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலாம் பேராமீட்டர் நான் எதுவுமே செட் பண்ணலனால பில்ட் டவுன் வந்துச்சு. இப்போ நான் பேராமீட்டர் செட் பண்ணல. இப்போ நான் பில்டு வித் பேராமீட்டர்ஸ் எனக்கு வியூ ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ட்ராப் டவுனில் கேட்கும். ஸோ நீங்கள் பில்ட் நவ் கொடுக்கலாம் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறதையே. ஸோ என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். In workspace colon parameter is incorrect. ஓகே நோட்ஸ் அப்ளாக தான் இருக்கு. ஓகே கான்ஃபிகர் நோட நேம் இங்கே கொடுப்போம். ஸோ விண்டோஸ்
2K12 கொடுத்து பார்ப்போம். ஸோ நோட்ஸ் அவைலபிள் ஃபார் செலெக்ஷன் when நோட் ஜாப்ஸ் triggered manually. ரன் நெக்ஸ்ட் பில்டு கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம், இல்லை ஆல் நோட்ஸ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நான் இக்னோர் ஆஃப்லைன் நோட்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு PowerShell.exe கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்து திரும்பி சேவ் அப்ளை கொடுக்குறேன். ஸோ build with parameters build. ஓகே. ஸோ இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த ஒர்க் ஸ்பேஸில் போய் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ PowerShell.exe. ஸோ அதோட ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா C: Jenkins தான். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ண நீங்கள் இங்கே தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா, ஸோ அந்த விஎம்மில் போய் C: Jenkins ஒர்க் ஸ்பேஸ் ரிமோட் PowerShell எக்ஸிக்யூஷன்னு ஒர்க் ஸ்பேஸில் ஒரு ஜாப் ஐட்டம்க்கான ஒர்க் ஸ்பேஸ் டூ டைரக்டரி கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் போய் பார்த்தோம்னா C: Jenkins ஒர்க் ஸ்பேஸ் ரிமோட் PowerShell எக்ஸிக்யூஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் க்ரியேட் ஆயிரும். ஏன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் எதுவுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான் போட்டேன். ஸோ அதுதான் இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமோட் மிஷின்லேயும் உங்களோட PowerShell ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு PowerShell ஸ்கிரிப்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நான் PowerShell ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரிமோட் மிஷினில் இப்போ நான் ஒரு PowerShell ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறேன். ஸோ ஒரு PowerShell ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சேம் நம்ம அதில் க்ரியேட் பண்ண மாதிரியே இப்போ நான் வந்துட்டு கெட் சர்வீஸ் கொடுக்குறேன். ஸோ கெட் சர்வீஸ் வேர் ஆப்ஜெக்ட் கரண்ட் ஆப்ஜெக்டில் போட்டு, ஸோ ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஸ்டாப். ஸோ ஸ்டாப்டு ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம இதை செக் பண்ணோம். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணி காட்டி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாப்டு ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக அங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இப்போ நான் இது என்ன கொடுக்குறேன்னா, ஸோ டெஸ்க்டாப்பில் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கெட்டு ஸ்டாப்டு ஐஃபன் சர்வீஸ்ன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்து, ஸோ C: யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் PWD. ஸோ இந்த பாத்தில் ஸ்லாஷ் டெஸ்க்டாப்பு இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் வேணால் நியூ ஐட்டம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ரிமோட் PowerShell ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ ஃப்ரீ ஷேப் ப்ராஜெக்டாகவே நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ சேம் அது மாதிரி திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பேராமீட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் நோடை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நோடு நேம் கொடுத்துட்றேன், Windows 2K12ன்னு. ஸோ ரன் நெக்ஸ்ட் பில்ட் ஒன்லி இஃப் த பில்ட் செக்ஸ் ஆர் இஸ் ஸ்டேபிள்னு கொடுத்துட்றேன். ஸோ இது கொடுத்துட்டு, ஸோ ஆட் அ பில்ட் ஸ்டெப்பில் எக்ஸிக்யூட் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் கொடுத்துட்டு, ஸோ PowerShell.exe, ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே, ஸோ டெஸ்க்டாப் ஸ்லாஷ் get stopped service.ps1. So get stop service.ps1, same file get stopped service.ps1. Okay, so apply save கொடுத்துட்றேன். So இப்போ build with the parameters கொடுக்குறேன். So build, there are no nodes with the label job triggered without valid online நோடுன்னு வருது. ஸோ நம்ம இதில் போய் என்னன்னு பார்ப்போம். ஸோ Windows 2K12 கரெக்ட் தான். ஸோ அப்ளை சேவ் கொடுக்குறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சுச்சு.
ஸோ இப்போ கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டாப்டு சர்வீஸ். ஸ்டாப் சர்வீஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இப்போ இங்கே டிஸ்ப்ளே பண்ணுது. இதுதான் நீங்கள் PowerShell ஸ்கிரிப்டை லோக்கல் மிஷின்லையும் சரி, பிஎம் மிஷின்லையும் நீங்கள் ஒரு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு, ஜென்கின்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு, அந்த ஜென்கின்ஸ் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் வித்தவுட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் என்ன ஸ்கிரிப்டோ இல்லை PowerShell கமாண்டோ எக்ஸிக்யூட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் PowerShell ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.